அஸ்ஸலாமு அலைக்கும். டே 3 பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 11:30க்கு மேலே வெளியில் போயிருந்தோம். எங்களுக்கு அங்கே ஒரு லேண்ட் இருக்குது, அது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். 10 இயர்ஸ் பிஃபோர் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு இப்பயும். மெயினாக போனதே அங்கே ரெட் சாயில் இருக்கும். சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பிளான்ட்டுக்கெல்லாம் போட்டு நல்லா க்ரோத் இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே எங்கே சுற்றி பார்த்தாலுமே அரியல் ஃபுல்லாக ஒரே சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான். அப்புறமா எங்கள் மாமி ஒரு செடி வந்து இந்த ஒரு பழம் பறிச்சு வச்சுருந்தாங்க. பேர் வந்து நொனாம்பழமோ என்னமோ சொன்னாங்க. அது ஸ்மெல் வந்து இந்த இலந்த போல ஸ்மெல்ல இருந்துச்சு. அப்புறமா இங்கேயே இந்த வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி நின்று பார்த்துட்டு இருந்தோம். நிறைய சாயில் எடுத்துருப்பாங்க போல, நல்லா டீப்பாக இருந்துச்சு. பார்க்க அப்படி தெரியுது உங்களுக்கு வீடியோவில். அதெல்லாம் பார்த்துட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். என் சின்ன பையன் வந்து வெள்ளையே எதை பார்த்தாலுமே வேணான்றான். ஸோ அது ஒயிட்டாக தெரியவும் வேணான்னு சொல்லிட்டான். அன்னைக்கு லஞ்ச் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் 65, ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் ஃபிஷ் கிரேவி, அப்புறமா தயிர் எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லா அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு வெத்தலையும் போட்டுட்டு ஒரு குட்டி தூக்கமும் போட்டு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதும் ஒரு காஃபி குடிச்சிட்டு பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களாம் வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அத்தா வந்து இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. ஊருக்கு கிளம்புறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அங்கே சண்டே வந்து இந்த சந்தைலாம் போடுவாங்களாம். ஸோ அங்கே கொஞ்சோண்டு வந்து காய்கறி மட்டும் வாங்கிட்டு என்னை இறவாஞ்சேரியில் விட்டுட்டு அத்தா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். டே 3 பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 11:30க்கு மேலே வெளியில் போயிருந்தோம். எங்களுக்கு அங்கே ஒரு லேண்ட் இருக்குது, அது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். 10 இயர்ஸ் பிஃபோர் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருந்துச்சு இப்பயும். மெயினாக போனதே அங்கே ரெட் சாயில் இருக்கும். சரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பிளான்ட்டுக்கெல்லாம் போட்டு நல்லா க்ரோத் இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே எங்கே சுற்றி பார்த்தாலுமே அரியல் ஃபுல்லாக ஒரே சிமெண்ட் ஃபேக்ட்ரி தான். அப்புறமா எங்கள் மாமி ஒரு செடி வந்து இந்த ஒரு பழம் பறிச்சு வச்சுருந்தாங்க. பேர் வந்து நொனாம்பழமோ என்னமோ சொன்னாங்க. அது ஸ்மெல் வந்து இந்த இலந்த போல ஸ்மெல்ல இருந்துச்சு. அப்புறமா இங்கேயே இந்த வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி நின்று பார்த்துட்டு இருந்தோம். நிறைய சாயில் எடுத்துருப்பாங்க போல, நல்லா டீப்பாக இருந்துச்சு. பார்க்க அப்படி தெரியுது உங்களுக்கு வீடியோவில். அதெல்லாம் பார்த்துட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். என் சின்ன பையன் வந்து வெள்ளையே எதை பார்த்தாலுமே வேணான்றான். ஸோ அது ஒயிட்டாக தெரியவும் வேணான்னு சொல்லிட்டான். அன்னைக்கு லஞ்ச் வந்து ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் 65, ஒயிட் ரைஸ், ரசம், அப்புறம் ஃபிஷ் கிரேவி, அப்புறமா தயிர் எல்லாமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நல்லா அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு வெத்தலையும் போட்டுட்டு ஒரு குட்டி தூக்கமும் போட்டு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சதும் ஒரு காஃபி குடிச்சிட்டு பசங்களாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களாம் வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அத்தா வந்து இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. ஊருக்கு கிளம்புறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அங்கே சண்டே வந்து இந்த சந்தைலாம் போடுவாங்களாம். ஸோ அங்கே கொஞ்சோண்டு வந்து காய்கறி மட்டும் வாங்கிட்டு என்னை இறவாஞ்சேரியில் விட்டுட்டு அத்தா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.